ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. மீனம்மா சீக்கிரமாக எழுந்துச்சிட்டா. அதுக்காக எல்லா சண்டேவும் சீக்கிரமாக எழுந்துச்சிட்டு இல்லை. இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறி எடுத்துகிட்டு வர போகிறோம். யூஸ்வலாக நானும் மீனா 2 பேரும் சேர்ந்து போவோம். போன வாரம் நான் மட்டும் போனேன். அதனால பார்த்தீங்கன்னா கறியில் வந்து எலும்பு கம்மியாக இருந்துதான். ஆட்டுக்கறி எலும்பு தான் நல்லா உடம்பு பலம். இந்த முறை வந்து கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. போயிட்டு கறி எடுத்துகிட்டு வர போகிறேங்க. எல்லா நாளும் வந்து 7 மணிக்கு எழுந்திக்கிற மீனம்மா இன்னைக்கு 6 மணிக்கு எழுந்திட்டாங்க. ஒன்று கேட்டாங்களா? சரி கிளம்பலாமா? கறி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. நான் எப்பவும் பஜார் கடையெல்லாம் எடுக்க மாட்டேன். சண்டே மட்டும் தான் மட்டன் எடுப்போம். ஏன்னா வில்லேஜ்லேருந்து வந்து வெள்ளாடு வெட்டுவாங்க. நான் எப்பவும் கூறு போடுவாங்கல்ல. ஆமாம், எல்லாம் கூறு போட்ட கறி. அதனால் வந்து ஒரு கறி சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ இந்த அவங்கக்கிட்ட வாங்கினாதான் இதில் ஈரல் அதனாலவா நொரட்டப்பாவா நிறைய அதில் எல்லா பகுதியும் நல்லி கேத்திக்கு பிடிச்ச நல்லி எல்லாமே மிக்ஸ் ஆகி கொடுப்பாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இட்லி மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். சுபாஷ் வேறு 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு போகணும். டாடா சண்டே ஸ்கூல் போகணுன்னு பார்க்குறீங்களா? 10th சண்டே விட மாட்டேன்றாங்க. பாவம் பொருள் தூங்கிட்டு இருக்கான். அவன் போகிறதுக்கெல்லாம் சூடாக இட்லி மட்டன் குழம்பு செஞ்சு அவனுக்கு போட போகிறேங்க. கட் பண்ணுமா? நானே கட் பண்ணிக்கிறேன். அங்க கட் பண்ணி தான் எடுத்துட்டு வந்தோம். இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு முறை கட் பண்ணுமான்னு கேக்குறாருங்க. எப்போ கட் பண்ணி தருவாரா? நானே தான் கட் பண்ணி. சரி ஓகே நீ வேலையை பாரு. பாத்தியா, உடனே கேரிங் கொடுக்கணும். மறுபடியும் அதுக்காக வெயில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அரிசியும் கை வச்சுட்டு இருக்கேன். சாப்பாடு கேரி கொடுத்துட்டு டிஃபன் அவன் சாப்பிட்டு போயிடுவான். செவரு போயிடு போதே. ஓகே. ஆனால் எலும்பு பாதி இருந்துச்சு போகிறது. லாஸ்ட் டைம் எடுத்து அந்த கறி பார்த்தீங்கன்னா கறி அதிகமாக இருந்தது. இந்த முறை எலும்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்கு கேத்தி பிடிச்ச 2 ஐட்டம் மட்டும் 2 விழுந்துச்சுப்பேன். ஆனால் தூங்கி ஏந்த ஒன்றா வந்து கேட்கும். இந்த நல்லி 2. கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லி பிடிக்குங்க. நல்லி எலும்பு தட்டி சாப்பிட்றது முன்னாடி சரி ஆட்டம். ஓகே. தூங்கி ஏந்தோடனே மட்டன் குழம்புன்னா நல்லி வந்ததான்னு கேட்கும் பாறான். அதுக்கு அவ்வளோ பிடிக்குது நல்லின்னா. இதுக்காக சண்டை போடுறாங்க 2 பேரும். ஒரு டைமும் மட்டன் எடுத்து வரும்போதெல்லாம் யார் புள்ளியும். ஆமாம், அவன் சாப்பிட மாட்டான். இருந்தாலும் அந்த பொண்ணு சாப்பிடான்னு போட்டி போடுவான். அது வேணாச்சுன்னா இவனுக்கு கம்முன்னு இருப்பான். அந்த பொண்ணு கேட்டால் அப்போ எனக்கும் வேணும்னுவான். இந்த 2 பசங்க இருக்கிற வீட்டில் சண்டைங்க மட்டும் எப்பவுமே ஓயாது. அது இருக்க தான் செய்யும் எப்போ. ஆமாப்பா, ஆனாலும் அதுவும் ஒரு ஜாலி. இந்த வயசில் தான் இருக்க முடியும். இப்போ பாரு, எங்கள் தங்கச்சி எங்கேயோ இருக்குது, நான் எங்கேயோ இருக்கிறேன். பார்க்க நினச்சோட கஷ்டமாக இருக்குது. போ பாரு, யார் வேணான்றா. அப்போல்லாம் எப்போ பார்த்தாலும் அவ்வளோ வச்சுக்கினே இருப்பேன். இன்னைக்கு பார்க்க முடியலன்னு கஷ்டமாக இருக்குது. போவேன் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒன்று போவேன். என்னடி இதுலடி கோயம் செய்ய போற? ஆமா. சிக்கன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வேங்க. மட்டன் மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான். எப்பவுமே உனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வா, தெரியும் ஆட்டம். அதாவது மசாலா போட்டு மட்டன் குழம்பு வைக்கவே மாட்டாங்க. வைக்க மாட்டேன். மசாலா இல்லாம தாங்க வைப்பேன் நான். எனக்கு அப்படிதான் பிடிக்கும். அதாவது தக்காளி குழம்பு மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா தான் இருக்கும் சாப்பிட. சோம்பு கசகசா. அதுல ஒரு எறும்பு செத்து கிடக்கு. போயிடுச்சு. சரி விடு. அவ்வளோ பெரிய ஆடு செத்து கிடக்கு, கோழி செத்து கிடக்கு. சின்ன எறும்பு தானே. எறும்பு சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும். சரி இப்படித்தான் எத்தனை காலம் சொல்லி செத்து போறாங்க தெரியல. ஏய் ஆமாயா, உண்மைதான். ஒரு பக்கம் உள்ள கொதிச்சு இருக்கு. டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா 8 மணிக்கு முடிஞ்சிச்சு. இட்லி லேட் ஆகும் போகுது. குழம்பு ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அவங்க தோசை ஊற்றி அமுச்சு விட்டுட்டு நம்ம இட்லி செஞ்சுக்கலாம். ஓகேப்பா. எங்கள் சிஸ்டர் ஒருத்தர் 10 மணிக்கு எழுந்து வருவாங்க. யார்? சுபாஷ் சிஸ்டர். அக்கா என்னக்கா செஞ்ச? அப்படிதான் வரும். சொல்கிறேன் இரு வரட்டேன். என்னதான் நம்ம சீக்கிரமா ஏன் செஞ்சாலும் அந்த கடைசி நேரத்தில் டாம் டூம்னு ஆடுற மாதிரி இருக்குது. அது எப்போ உனக்கு டான்ஸ் ஆடி பழக்கம் தானே.
முன்னாடி சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு போய் தக்காளி காயிட்டேன் சட்டியில் லேட் ஆகும் எண்ணெய் காயத்துக்கு. தக்காளி விதங்க, உப்பு, ஆமாம் டைம் ஆயிடுச்சு, மஞ்சள் தூள், இட்லிக்கு அப்படியே அவரோட தோசை ஊற்றி தாமிச்சு அந்த மாதிரி இருங்க. தினமும் வந்து மீனம்மா சமையல் செய்யும்போது இப்படி தான் இருக்கும். இங்கே வர அடுப்பு பற்ற வச்சுட்டு இன்னொரு பக்கம் அது வச்சுருக்கேன். நிறைய பேர் மட்டன் வேக வச்சு போடுவீங்க, நான் மட்டும் வேக வைக்க மாட்டேங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படியே போட்டு செய்வேன், அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி, அவங்கவுங்க விருப்பம் ஆகும். நீ இப்படி செஞ்ச டேஸ்ட் ஒன்று தோணும். வேக வச்சு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க எங்களை மாதிரி அவங்க. ஆமாம், இவர் மெத்தனி வேக வச்சுருவார் கறி. எங்களுக்கு அப்படி இல்லை, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாதி வெந்திருக்கணும் எனக்கு, அப்போ தான் பிடிக்கும். ஆட்டண்டா ஏஎம்முக்காக ஏந்துக்குன்னு வந்து எங்களை அதிகாரம் பண்ணியிருப்பேன். 8 மணிக்கு ஸ்கூலுன்ட்டேன், முன்னாடியே ஏந்துக்கிட்டேன். 7 மணிக்கு ஏந்துக்கிறவங்க அம்மாவை 6 மணிக்கு ஏந்து கடை கடைன்னு எது செஞ்சுட்டு கடை 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 என்னடா நீ வாயை மூடவா. தினமும் நீ செஞ்சு கொடுத்தானு போற, எப்போ நான் தானே. அதெல்லாம் சரி எதுக்காது எது சோம்பது சோம்பாதான் அதெல்லாம். இட்லிக்கு மாவு கலக்கிட்டு தோசை சுட்டுருக்காங்க. இவா என்ன பண்ண, டைம் ஆயிடுச்சு. இட்லி வேற அவன் பொறுக்க மாட்டான். தோசை தண்ணியாக கலக்கிட்டோம்னா இட்லி வராது. இந்த காம்பினேஷன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒரு பக்கம் தோசை, இன்னொரு பக்கம் மட்டன் குழம்பு. இரியா அவசரம் அவசரம்ன்றா தோசைகள் பொறு வந்து என்னடா இது நாய்க்கு சுட்டு போடுற தோசை மாதிரி ஆகிட்டாடா போகாம. அதனால இது உனக்கு, என் பையனுக்கு வேற செய்கிறேன். பத்தியா நல்லா வந்துச்சு. நல்லா பொடியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பூண்டு வச்சு அது போட்டுக்கிட்டேன். நம்ம கிட்ட கூட வேலை செய்ய வச்சுக்கிறாங்க, என்ன பண்றது. பூண்டு போதுமா பாரு. இதா போதும் போதும். கட் பண்ணுறேன். 3 தோசை போதுமாடா. முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. சரி வா சீக்கிரமா வா. வர சொன்னே எதுக்கா சீக்கிரமா. டேய் ஓவரா பண்ணுவ. கேப் கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். எனக்கு கொஞ்சம் சரி வா சாப்பிடு. தரேன் கறி சாப்பிடு. பார்த்து கறி வெந்ததா பார்த்து சொல்லு. தப்பான்னு சொல்லு. கறி வெந்திருக்காது, வெந்து போயிருக்கும். நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தானே மிளகா தூளே போட்டேன். சுபாஷ் எக்ஸாம் எப்படி எழுதிருக்குன்னு சொல்லுப்பா மக்களுக்கு. விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
சரி சாப்பிட்டு டைம் ஆகுது. சரி அவ்வளோதான். இன்னைக்கு ரெஸ்ட் தானப்பா? ஞாயிற்றுக்கிழமை எந்த பொண்ணுங்க ரெஸ்ட்டு? நீ டிஃபன் இதுக்கப்புறம் போயிட்டு சிக்கன் எல்லாம் எடுத்துன்னு வருவாராம். இப்போ மதியம் சமைக்கலாம் தேவையில்ல, இவரே சாமி சாப்பிட்டு வரா. சாப்பிட்றா 3 தோசை சாப்பிட மாட்டியாடா? 10வது படிக்கிற புள்ள. நான் அரை இட்லி ஒரு இட்லி. உங்களுக்கெல்லாம் சோறு இல்லாமல் பட்னி போனோம்டா, அப்போ தான் தெரியும் உனக்கு. நாங்கள் 6 மணிக்கு இருந்தோம், ஓகே. உன் பொண்ணு மட்டும் 8 மணிக்குள்ள என் பொண்ணு ஏப்பாத. இப்பதான் ஏஞ்சி உட்காந்து 8 மணிக்கு முன்னாடி என் பொண்ணை ஏப்புனா அவ்வளோதான். பொண்ணுங்க எல்லார் வீட்லயும் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு என்ன தெரியுமா? அப்பாவோடைய பொண்ணு, அப்பாவோடைய யுவராணி. எங்க அப்பாவுடைய பொண்ணு. அதுதான் உங்க அப்பாவுக்கு நீ பொண்ணு, எனக்கு அது என் பொண்ணு. நான் கூட போறேன். ஆமாப்பா. எங்க உங்க வீட்டுல நீ படுத்து தூக்கணும், இங்க இல்ல. பாத்தியாடா உங்க வீடுனப்பா, அப்ப இது யார் வீடு? ஐயோ டாபிக்கே டைவர்ட் பண்றாங்களா? நான் வரலடா எப்பா இந்த ஆட்டத்துக்கு. டேய் உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறேன்டா நானு. உனக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்டா. எடிட் பண்ணிட்டு இருந்தேன்டி. டேய் நீ சாப்பிட்ற வேலையை மட்டும் பாடுறா. சீக்கிரமா வா. வாடி நிக்காதடி, டைம் ஆயிடுச்சு, வாப்பா. இந்த பாரு இதெல்லாம் பண்ணக்கூடாது, சீக்கிரமா வா. எடுத்துன்னு வா. இது போனடி கையில, வாடி. சாப்பிட்றா. டக்குன்னு கிள்ளி வாயில் போட்டுக்கோ. இவனா இதே பிரச்சனை தான். போடா பல்லடிடா கேட்டு. இந்தடா உன் கேரி ரெடி ஆயிடுச்சு, கிளம்பு. அது குழம்பு செஞ்சுட்டு பாய் செட்டி குழம்பே காலி ஆயிடுச்சு. இப்பதான் கொத்தமல்லி போடுறேன். மறந்துட்டியா? மறக்கல. எங்க விடுறீங்க? கிளம்பு வான்றீங்க. டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒட்டகம் வந்து நின்னு பாத்துட்டு இருக்க. அதுனே அப்படி வந்துங்குதா கொள்ளா? ஏன்டா அப்படி வளர்ற? என்ன பண்றது? செருப்பு போடுறா. இந்த காவா எப்பதான் முடியும்னு தெரியல. திருப்பிக்கிறியா? லஞ்ச் பேக். எவ்வளோ வேகமாக சமைக்க முடியும் சமைச்சு சுபாஷை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ இட்லி செய்யணுங்க இவங்களுக்கு. வாவ் நல்லி அப்படின்னு ஒரு பல்லி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் பாருங்க. சாப்பிடு, ஆட்டையை போடு. உனக்கு நல்லி வேணுமாப்பா? எனக்கு வேண்டாம்மா, நீ சாப்பிடு. நானும் ஜாயின் ஆகிக்கிறேன். நல்ல மாதிரி சொன்னால் கேட்க மாட்டாங்க பாஸ். போடு கோயம் மட்டும் ஊற்று. கோயம் மட்டுமா? கோயம் கொஞ்சம் கறியும் போடுறேன். நல்லி என்ன கேட்டு
அது நல்லா இருந்தது எடுத்துக்கோ. பிளாஸ்டிக் பிளேட்டை தட்டுவா எனக்கு அப்படியே வந்துச்சா? விடு சாப்பிடுவாங்க. சாப்பிடு. தக்காளி குழம்பு சூப் சாரி வெங்காயம் குழம்பா மீனம்மா எப்போ செஞ்சாலும் வந்து ஆட்டுக்கறி குழம்பு இப்படி தான் செய்வாள். அவள் மசாலா வச்சு ஒரு முறை செஞ்சால், பட் என்ன தெரில, எங்களுக்கு இப்படி சாப்பிட்டு பழகிட்டதுனால மசாலா வச்சு சாப்பிட்றது எங்களுக்கு பிடிக்கிறதில்ல. இந்த மாதிரி வச்சா தான் அந்த குழம்பே வந்து வேற மாதிரி, அதான் எங்களுக்கு டேஸ்டே தெரியுது. உண்மையாக தாண்டி. நான் மட்டன் மட்டும் இந்த மாதிரி தாங்க வைப்பேன். நீங்களும் என்ன மாதிரி வைக்கிறீங்க யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை மசாலா வச்சு தான் செய்வோன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சண்டே இப்படி தாங்க எங்கள் வீட்டு டிஃபன் போச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமைச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பாய்.